தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மூவர் கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. ஜூன் மாதம் 29ஆம் தேதி புனிதர்கள் பேதுரு, பவுல் பெருவிழா. இப்பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர் கொண்ட விழாவை சிறப்பிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக மன்றாடுகின்றேன். புனிதர்கள் வழியாக இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பு சகோதரமே, நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் திரு அவையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, திரு அவை என்பது புனிதர்களை கொண்டு, நிறைவுள்ள மனிதர்களை கொண்டு கட்டப்பட்டது அல்ல, மாறாக மன்னிப்பை எதிர்பார்த்து, மன்னிப்பு தேவைப்படுகின்ற, மன்னிப்பை தேடுகின்ற குறைவுள்ள மனிதர்களை கொண்டு கட்டப்பட்டது என்று சொல்லுவார். ஆம் அன்பு சகோதரமே, இன்றைய நாள் நாம் விழா கொண்டாடுகின்ற இந்த புனிதர்கள், புனித பேதுரு, பவுல் இருவரும் இறைவனுடைய மன்னிப்பை பெற்றவர்கள், இறைவன் இரக்கத்திலே தன்னை கரைத்து கொண்டவர்கள், திருச்சபையின் தூண்களாக இறைவனால் உயர்த்தப்பட்டவர்கள். இருவருமே அழைக்கப்பட்ட பொழுது தன்னிலை உணர்ந்தவர்கள். ஆண்டவரை, நான் பாவி, என்னை விட்டு அகன்று போய்விடும் என்று சொல்லி பேதுரு தன்னிலை உணர்ந்தார். அதே போல நான் ஆண்டவருடைய திருத்தூதன் சொல்லப்பட தகுதியற்றவன், பாவியிலும் பெரும் பாவியாகிய எனக்கும் கடவுள் தோன்றினார் என்று சொல்லி தன்னை பற்றி பவுலடியார் சொல்லுவார். ஆக இந்த நிலையிலே திருச்சபையின் தலைவராக இறைவனால் உயர்த்தப்பட்ட பேதுருடைய விழாவையும், தொடக்க திருச்சபையினுடைய உருவாவதற்கு காரணமும் அடித்தளமுமாக இருந்த புனித பவுலடியாருடைய விழாவை இந்த நாளை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இருவருடைய இறப்பை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, இருவருமே வேத சாட்சிகளாக மரித்தவர்கள், இருவருமே யூதர்களால் கொலை செய்யப்பட்டவர்கள். பேதுரு சிலுவையிலே தலைகீழாக அறையப்பட்டு, அதன் வழியாக தலை வெட்டப்பட்டு அவர் வேத சாட்சியாக மரித்ததாகவும், அவர் அடக்கப்பட்ட குகையின் மேல்தான் இன்று பேதுரு பேராலயம் கட்டப்பட்டிருப்பதாகவும், அந்த பேராலயத்தின் திருப்பீடத்தில் நின்று கீழே குனிந்து பார்க்கின்ற பொழுது கண்ணாடி வழியாக பேதுருவின் கல்லறையை காணலாம் என்று சொல்லியும் சொல்லுகின்றார்கள். அதே போல பவுலடியார் ரோமை குடிமகனாக இருந்தனாலே ரோமை எல்லை பகுதியில் அவர் கொல்லப்படவில்லை, மாறாக நகருக்கு வெளியே அவர் தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகும். அவர் தலை வெட்டப்பட்ட பொழுதும் தலை கீழே 3 இடங்களை குதித்து சென்றதாகும். அப்படி அது 3 குதித்த இடங்களிலே 3 நீரூற்றுகள் உருவாகி இன்று வரை வற்றாமல் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் திருச்சபை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இருவரும் இயேசுவை நேசித்தார்கள், இருவரும் இயேசுவுக்காக உயிர் கொடுத்தார்கள், இருவரும் இயேசு மறைசாட்சிகளாக மரித்தார்கள். இருவருடைய கல்லறையின் மீதும் அவள் பெயர் கொண்ட பேராலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் இவர்களுடைய சிறப்பினை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கின்றது. இவருடைய வாழ்க்கை நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது, இவர்கள் இருவருமே கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்ட பொழுது வாழ்க்கையிலே மாற்றத்தை கண்டு கொண்டவர்கள். மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு மனிதர்களை பிடிப்பவராக அழைக்கப்படுகின்றார். துன்புறுத்தி கொண்டிருந்த சவுல் ஆண்டவருக்காக துன்புறுகின்ற மனிதனாக மாற்றப்படுகின்றார். ஆக இருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு மாற்றம் ஏற்பட்டது. இருவரும் மாற்றத்தை எப்போது பெற்றார்கள் என்று சொன்னால், உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது. இயேசுவை 3 முறை மறுதளித்து குற்றணரோடு வாழ்ந்து கொண்டிருந்த பேதுருவை யோவான் 10:20 நீ என்னை அன்பு செய்கின்ற சொல்லி 3 முறை கேட்பதன் வழியாக மீண்டும் திருச்சபையின் தலைவராக, மந்தை மேய்ப்பவராக அந்த பணியிலே அமர்த்துவதன் வழியாக அவர் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகின்றது. நான் மீண்டும் மீன் பிடிக்க போய் என்று சொன்னவர் மீண்டும் மனிதர்களை பிடிக்கின்ற பணியிலே அமர்த்தப்படுகின்றார். அதே போல சவுலும் கிறிஸ்தவரை துன்புறுத்துவதற்காக தமஸ்குவை நோக்கி தன்னுடைய கையிலே ஓலையோடு சென்றவர், தமஸ்கு வீதியிலே உயிர்த்த ஆண்டவருடைய இயேசுவை தடுத்தால் கொல்லப்பட்டவுடன் தமஸ்குவிலே 3 நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் ஜெபித்து அனனியா வழியாக அபிஷேகம் பெற்று பவுலாக மாற்றம் அடைந்து இயேசுவை அணிந்து கொண்டவர். ஆக இரு வாழ்க்கையிலும் மாற்றம் இருந்தது. இருவரும் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தார்கள். உயிரை கொடுக்கும் அளவிற்கு இயேசுவை அன்பு செய்தார்கள். வாழ்வது நான் அல்ல, எனில் இயேசு வாழ்கின்ற சொல்லி பவுலடியார் சொல்லுகின்றார். அதே போல ஆண்டவரே, உம்மை ஆதாயமாக்கிக் கொள்ள மற்ற அனைத்தையும் குப்பை என கருதுகின்ற சொல்லி சொல்லும் அளவிற்கு இயேசுவை நேசித்தவர்கள். ஆகவே அன்பு சகோதரமே, இவர்களுடைய இத்தகைய சிறப்புமிக்க பெருவிழாவை கொண்டாடி கொண்ட இந்த நேரத்தில் இவர்கள் வழியாக திருச்சபை நமக்கு காட்டுகின்ற பாடம் என்ன என்பதை பற்றி சிந்திப்போம்.
மத்திய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது 19 இவ்வாறு இயேசு சொல்லுவார், விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருகின்றேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகம் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகில் அனுமதிக்கப்படும் என்று சொல்லி விண்ணகத்தினுடைய அடித்தளமாக, வழிகாட்டியாக, தலைவராக இயேசு பேதுருவை ஏற்படுத்துகின்றார். அவரை தலைவராக ஏற்படுத்தும் வழியாக அதை வழிநடத்துகின்ற பொறுப்பினை அவரிடம் கொடுக்கின்றார். பேதுருவிடம் இயேசு தருகின்றார். அதே போல பவுலடியாரை இயேசு அழைக்கின்ற பொழுது, அனனியா சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே அவன் திருச்சபை துன்புறுத்தி என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு சொல்லுவார், புறவினத்தாருக்கு என் நற்செய்தி அறிவிக்க என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட கருவி அவர் என்று சொல்லுவார். இதை உணர்ந்துதான் பவுலுடைய தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நான் திருமுழுக்கு கொடுக்க அல்ல, மாறாக நற்செய்தி அறிவிக்கவே நான் அழைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லுவார். அவருடைய உலகமெங்கும் அனைத்து மக்களுக்கும் நற்செய்தி அறிவிப்பதை அவர் உந்துகோலாக கொண்டு அவர் வழியாகத்தான் திருச்சபை எல்லா இடங்களும் உலகம் முழுவதும் திருச்சபை பரவியது. ஆகவே அன்பு சகோதரமே, தலைமையேற்று நடத்துகின்ற பணியும் தேவை, அதே வேளையிலே நற்செய்தியை அறிவிக்கின்ற பொறுப்பும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய அன்றாட வாழ்விலே இந்த 2 குணங்களும் நம்மிடம் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையால், நம்முடைய வாழ்க்கையால் நாம் திருமுழுக்கு பெற்ற வழியாக நம்மீது கொடுக்கப்பட்ட கடமையாகிய நற்செய்தி அறிவிப்பணியை நாம் செய்ய வேண்டும். அதே போல நாம் வழிநடத்த வேண்டும். நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை, நம் குடும்பத்தினரை, நாம் சார்ந்திருக்கின்றவர்களை. எனவேதான் இந்த பணியை, 2 பணிகளையும் நாம் செய்ய வேண்டும். நிர்வாக பணி இல்லாமல், வழிநடத்துதல் பணி இல்லாமல், தலைமை ஏற்கும் பணி இல்லாமல் நாம் நற்செய்தியை மட்டும் அறிவித்தோம் எனில் அதுவும் வீணே. அங்கே குழப்பங்களும் தேவையற்ற நிகழ்வுகளும் ஏற்படுமே ஒழிய அங்கே வளர்ச்சி இருக்காது. அதைத்தான் ஆதி திருச்சபையிலே பார்க்கின்றோம். அங்கே நல்ல தலைமை இருந்தது, பேதுரு வழியாக தலைமை இருந்ததனால் தான் திருச்சபையில் ஏற்பட்ட குழப்பம், விருத்தசேதனம் செய்வது முறையா முறையில்லையா என்கிற அந்த குழப்பம் வருகின்ற பொழுது பேதுருவும் அந்த திருத்தூதர்களும் ஒன்றிணைந்து அந்த வழிநட தலைமையேற்றும் பணியிலே அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கின்றார்கள். ஆக நல்ல நிர்வாகம் இருக்கின்ற பொழுது, நல்ல தலைமையேற்கும் பணி இருக்கின்ற பொழுது, வழிகாட்டு இருக்கின்ற பொழுது குழப்பங்கள் தகர்த்தெறியப்படும். அதே போல வெறும் நிர்வாகம் மட்டும் இல்லாமல் நற்செய்தி அறிவு பணியும் அங்கு இருந்ததனால்தான் திருச்சபை வளர்ந்தோங்கியது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த பண்பை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். 2வது வழிகாட்டுதலாக திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுப்பது இவருடைய வாழ்க்கை அனுபவங்கள். பேதுரு படிப்பறிவற்றவர், மீன் பிடிப்பவர், உணர்ச்சி வசப்படக்கூடியவர், எதை பேசுகிற சொல்லி அந்த நேரத்திலே உணராமல் பேசக்கூடிய மனிதன். நம் தமிழை சொல்லுகின்ற பொழுது முந்திரி கொட்டை என்று சொல்வோம் அல்லவா, முந்திக்கொண்டு அதை செயல்படுகின்றவர். இயேசுடைய உருமாற்றத்தின் பொழுது, ஆண்டே நாம் இங்கே இருப்பது எத்தனை நல்லது என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துவது. இயேசு தன் பாடுகளை சொல்லுகின்ற பொழுது, ஆண்டு உமக்கு வேண்டாம் என்று சொல்லி அவரை தடுப்பது. இயேசு கடல் மீது நடந்து வருவதை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் நானும் கடல் நடந்து வரட்டுமா என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த கடல் மீது நடக்க முயற்சிப்பது. இயேசு தன் பாடுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று சொல்லுகின்ற பொழுது, உனக்கா உயிரையும் கொடுப்பினோடைய மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்வது. அந்த பாடுகளின் பாதையிலே ஒரு பெண்ணுடைய பேச்சுக்கு பயந்து அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி மறுதளிப்பது. இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதன். ஆனால் பவுலடியாரோ அதற்கு சற்று மாறுபட்டவர், திடமான உள்ளம் கொண்டவர். அதே போல அவர் நன்கு கல்வி அறிவு பெற்றவர். கமாலியல் என்கின்ற குருவின் பாதத்திலே அமர்ந்து அவர் கல்வி கற்றவர். அதே போல யூத சட்டங்களை முழுவதுமாக கற்று தேர்ந்தவர், சமயோஜித புத்தியுடையவர். ரோமர் திருத்துவர்மனை 23:6 படிக்கின்ற பொழுது அவர் கைதியாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே 2 சாரார், பரிசேயர் சதுசேயர் 2 குழு இருக்கின்றதை உணர்கின்ற பொழுது, நான் ஒரு பரிசேயன் என்று சொல்லி தன்னை அந்த இடத்திலே அந்த மக்களை கவரக்கூடிய, அந்த இடத்திற்கு ஏற்றார் போல பேசக்கூடிய புத்தி நுண்மதியுடையவர். ஆக இந்த குணங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்களாக மட்டுமே இருந்தோம் எனில் நிச்சயமாக நம்முடைய ஆன்மீக வாழ்வும் நம்முடைய அன்றாட வாழ்வும் ஒரு பயனற்ற வாழ்வாக இருக்கும். அல்லது எதையோ பேசினோம், எப்படி உணர்ச்சி வச பேசிவிட்டோம் என்று சொல்லி பின்னால் அதை குறித்து வருந்துகின்ற மனிதர்களாக இருப்போம். அதே போல அறிவை மட்டும் பயன்படுத்துகின்ற மனிதர்களாக இருந்தோம் எனில் நம்முடைய வாழ்விலே
நம் உறவுகளிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி ஒரு இயந்திரமாக வாழ ஆரம்பித்து விடுவோம். அனைத்தையும் அறிவை கொண்டு நாம் ஆராய முற்படுகின்ற பொழுது நாம் பெரும்பாலான சமயங்களே நம்முடைய விசுவாச வாழ்விற்கு விடை காண முடியாது. ஆக நம்முடைய விசுவாச வாழ்விற்கு உணர்ச்சி வசப்பட்ட வாழ்வும் தேவை, அதே போல அறிவும் தேவை. அப்ப இரண்டும், அதாவது உணர்ச்சியும் அறிவும் கலந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கின்ற பொழுது நம்முடைய ஊனும் உடலும் இணைந்ததை போல உணர்ச்சியும் உணர்வும் கடந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாச வாழ்வு உந்தி தள்ளப்படும். ஆகவே அன்பு சகோதரமே, இந்த புனிதருடைய விழாவை சிறப்பிக்கிற நாளிலே இந்த 2 கருத்துக்களையும் நம் உள்ளத்திலே ஏற்றுச் செல்வோம். இத்தகைய அருளை புனிதர் வழியாக கேட்போம். அன்பு ஆண்டவரே, பலவீனமான மனிதர்களை உம்முடைய பலத்தை கொண்டு திருச்சபையின் தூண்களாக மாற்றினார். இதோ இந்த நாளிலே பலவீனமான எங்களையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மால் அழைக்கப்பட்ட நாங்கள் புனிதர்களைப் போல உம்முடைய அழைத்தலுக்கு செவிமடுக்கவும், உம்மை நாங்கள் கண்டு எங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் துய்த்துணர்ந்து எங்கள் வாழ்க்கையால் உமக்கு சான்று பகரவும் உம்முடைய நற்செய்தி அறிவிக்கவும் அருள் தருவீராக. அன்பின் ஆண்டவரே, இந்த விழாவிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உம் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆமேன். திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே திருத்தூதர்களே, விண்ணுலகில் எங்களுக்காய் அறிந்து பேசுமே. வாழ்க வாழ்க வாழ்கவே திருத்தூதர்களே, விண்ணுலகில் எங்களுக்காய் பரிந்து பேசுமே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம்